அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கொழுக்கட்டை ஸ்பெஷல் பார்க்கலாம். கார கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் இட்லி அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியை மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச இந்த மாவை அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக வரும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அதை அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நல்லா உருட்டி இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட் பச்சரிசி வாங்கி நல்லா அலசி 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மாவை இட்லி தட்டில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த வேக வச்ச மாவை கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் சுடு தண்ணி, உப்பு போட்டு நல்லா திக்காக சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பசைஞ்சுக்கணும். பூர்ணத்துக்கு ஏலக்காய், பொட்டுக்கடலை, வெல்லம் நல்லா பவுடர் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததில் தேங்காய் போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். உங்ககிட்ட கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வாழை இலையோ இல்லை அந்த கொழுக்கட்டை அச்சோ இல்லையோ இந்த மாதிரி ஈரக்கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இனிப்பு கொழுக்கட்டையும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.